அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ரிஷி. ஒரு 6 months பேக் வந்து நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ், என்னோட நெய்பர்ஸ் கிட்டலாம் நான் வந்து ஒரு சின்ன சர்வே ஒன்று எடுத்திருந்தேன். அது என்ன சர்வேன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் அவங்க டே டு டே லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்க டயட்னால அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க சில காமனான ஹெல்த் இஷ்யூஸை பத்தி கேட்டிருந்தேன். எல்லாரும் சொன்ன ஒரு சில காமனான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால ஃபர்ஸ்ட் வந்து டைமிங்க்கு ஃபுட்டு சாப்பிட முடியல. அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு அண்ட் டின்னர் இது எதுவுமே ப்ராப்பரான டைம்ல அவங்களால சாப்பிட முடியலன்ற ஒரு காமனான ஒரு இஷ்யூவா அதை சொன்னாங்க. அப்புறம் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, என்னதான் நான் டயட்ல இருந்தாலும் தொப்பை மட்டும் குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் ஒருத்தர் வந்து ஆஹ், நான் ப்ராப்பரா ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் வெயிட் லாஸ் மட்டும் நடக்க மாட்டேங்குது. பேலன்ஸ் டயட் தான் எடுத்துக்கிறேன், ஆனா வெயிட் லாஸ் வந்து நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒருத்தர் சொன்னாரு, ஹெல்த்தியான ஃபுட்டு தான் நான் எடுத்துக்கிறேன், பட் ஆனா ஒரு மாதிரி மந்தமா லேசியா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இது ஏன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது இல்லாம அவர் வந்து ரீசெண்டா வந்து நட்ஸ் எல்லாம் அவரோட டயட்ல ஆட் பண்ணதா சொல்றாரு. இதுக்கான ஆன்சர் வந்து இந்த வீடியோ முடியும் போது உங்க எல்லாருக்குமே தெரிய வந்துடும். அப்புறம் ஒரு சிலர் வந்து டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நிறைய பேர் காமனான இஷ்யூஸ் வந்து ப்ளோட்டிங் இருக்கு, அசிடிட்டி இருக்கு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு, கான்ஸ்டிபேஷன், டயரியா என்ற மாதிரி ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ற டயட்னால அவங்க எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவங்க ஃபேஸ் பண்ண எல்லா ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ்க்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே நம்ம ஒண்ணுமே பண்ணாம ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு ஜஸ்ட் சும்மா இருக்கிறதுனால சரியாயிடும்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆமாங்க, உண்மைதான். நம்ம ஜஸ்ட் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு சும்மா மட்டும் இருந்தா போதும். கண்டிப்பா நம்ம ஒரு சில மந்த்ஸ்ல நம்ம பேசின பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிறத உணர முடியும். அந்த சும்மா இருக்கிறதுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்குன்னு இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். I am welcoming you all to Wellness with Rishi யூடியூப் சேனல். ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு நம்ம சும்மா இருக்கிறதுனால நம்ம உடம்புல ஒரு சில மெக்கானிசம் நடக்கும். அதுதான் வந்து என்னன்றத நம்ம இப்ப கிளியரா இன்டெப்தா இந்த வீடியோல பார்க்க போறோம். MMC மைக்ரேட்டரி மோட்டார் காம்ப்ளெக்ஸ். MMCனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம GI ட்ராக்ட்ல நடக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் கீப்பிங் ப்ராசஸ், அதாவது கிளீனிங் ப்ராசஸ் தான் வந்து MMCன்னு சொல்றாங்க. ஜிஐ ட்ராக்ட்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட். நம்ம ஒரு ஃபுட் எடுத்துக்கிறோம், உணவு உள்ள எடுத்துக்கிறோம், அது செரிமானம் ஆகுது, அது வந்து மலமா வெளியே போற வரைக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த ஆர்கன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் தான் வந்து ஜிஐ ட்ராக்ட் அப்படின்னு சொல்றாங்க, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட். இப்போ எம்எம்சியோட பிரைமரி ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம குடல்லையும் வயிற்றுலையும் தேங்கி இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸு, அப்புறம் அன்வான்ட் ஃபுட் பார்ட்டிகல்ஸு, மியூக்கஸ், சளி, பாக்டீரியாஸ் இது எல்லாத்தையும் வந்து சுத்தமா கிளீன் பண்றது. இந்த கிளீன் பண்றது தான் இதோடைய எம்எம்சியோட பிரைமரி ரோலா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம சிறுகுடல்ல தேங்கி இருக்கக்கூடிய பேட் பாக்டீரியாஸ்லாம் வந்து வளர விடாம தடுக்குது. நம்மளுடைய கட் ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கட் ஹெல்த்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்டொமக், வயிறு, சிறுகுடல் இதெல்லாம் வந்து ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு வந்து எம்எம்சியோடைய ப்ராசஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது ஒரு சுழற்சியா நடக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எம்எம்சி பார்த்தீங்கன்னா ஒரு 90லேருந்து 120 மினிட்ஸ் வரைக்கும் நம்மளுடைய அந்த கிளீனிங் ப்ராசஸ் வந்து நடக்கும். நம்ம உடம்புல வந்து 90லேருந்து 120 மினிட்ஸ் நடக்கும். இது வந்து ஒரு 4 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸா வந்து நம்மளுடைய உடம்புல நடக்கும். இது என்னன்றதை நம்ம அடுத்தடுத்த வரக்கூடிய வீடியோஸ்ல பார்க்கலாம். இந்த கம்பைன்ட் ஆஃப் ஆர்கன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஜிஐ ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்கன்ஸ் தான் வந்து நம்மளுடைய ஃபுட்டை வந்து டைஜஷன் பண்றதுக்கு உதவுது. ஹவ் எம்எம்சி ஒர்க்ஸ் ஓகேனா, மொத்தம் 4 ஃபேஸஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து குவிசன்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து 45 to 60 மினிட்ஸ் நடக்கும். ரொம்ப ஸ்லோ கான்ட்ராக்ஷன் நடக்கும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்டொமக் இருக்கு, நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்கு. இப்போ சிறுகுடலும் வந்து ஸ்டொமக்கும் வயிறும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு வேவ் வந்து உள்ளார நடக்கும். ஒரு வேவ் வந்து கிரியேட் ஆகி உள்ள இருக்கக்கூடிய அந்த அன்வான்ட் ஃபுட் பார்ட்டிகல்ஸ், நம்ம பேசணும்ல, அன்வான்ட் ஃபுட் பார்ட்டிகல்ஸ், இந்த பாக்டீரியா, டாக்ஸின்ஸ் இது எல்லாத்தையும் வந்து கீழ் நோக்கி புஷ் பண்ணும். இந்த வேவ் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா கீழ் நோக்கி புஷ் பண்ணும். இது எப்படின்னா சுருங்கி விரியும். இந்த ஸ்டொமக்கும் சுருங்கி விரியும், ஸ்மால் இன்டெஸ்டைனும் வந்து சுருங்கி விரியும்.
ஆனா இந்த சுருங்கி விரியறது இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நார்மலா தான் நடக்கும், ஸ்லோவா தான் நடக்கும். செகண்ட் பாத்தீங்கன்னா irregular intermittent contraction. இந்த வாட்டி என்ன ஆகும்னா அதே சுருங்கி விரியும், பட் கொஞ்ச நேரம் சுருங்கி விரியும், கொஞ்ச நேரம் கேப் விடும். அந்த கேப் ஏன் விடுதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் இன்டர்மிட்டன்ட்னு சொல்றாங்க. ஏன் அந்த கேப் விடுதுன்னா அந்த டைம்ல இருக்கக்கூடிய அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ், அதாவது இந்த அன்வான்ட் ஃபுட் பார்ட்டிகல்ஸ்ல இருந்து ஏதாவது நியூட்ரியன்ஸ் வந்து அப்சர்வ் பண்ண முடியுதான்னு வந்து டைம் கொடுக்கும், நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் பண்றதுக்கு. ஏன்னா நிறைய ஃபுட் வந்து நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் பண்ணாமலே எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டா நம்ம உடம்புக்கு போக வேண்டிய நியூட்ரியன்ஸ் ப்ராப்பரா போகாதனால அதுக்கான டைம் அது வந்து கொடுக்கும். தேர்ட் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இது, அது ஹவுஸ் கீப்பர் வேவ்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ராங் ரெகுலர் கன்ட்ராக்ஷன். இப்போ வந்து இந்த இதுக்கு வந்து டைமே கொடுக்காது. அந்த 5 minutes அந்த வேவ் நடக்குது, அந்த வேவ் அந்த கன்ட்ராக்ஷன் நடக்குதுன்னா, இது வந்து சுருங்கி விரியுதுன்னா உள்ள இருக்கக்கூடிய என்னெல்லாம் உள்ள பேட் பாக்டீரியாஸோ டாக்ஸின்ஸோ எதெல்லாம் இருந்தாலுமே எல்லாத்தையும் அடிச்சு நல்லா ஸ்குவீஸ் பண்ணி வெளியே தள்ளிடும். ஓகேங்களா? ஸோ அந்த வேஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா சிறுகுடல்ல இருந்து பெரிய குடல் வழியா வழியா வந்து ஆனஸ் வழியா வெளியே போயிடும். அப்புறம் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் பேக் டு குவிசன்ஸ், திரும்பி நார்மல் ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்க்கே போயிடும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல எப்படி நம்ம சொன்னா ஸ்லோ கான்ட்ராக்ஷன் நடந்துட்டே இருக்கும். அந்த டைம்ல தான் நம்மளுடைய நெக்ஸ்ட் மீல் உள்ள வந்துடும். ஸோ இன்னொரு மீல் திரும்பி உள்ள வந்துச்சுன்னா இந்த கன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே, அதாவது எம்எம்சின்றது ஸ்டாப் ஆயிடும். ஓகேங்களா? எப்படி எம்எம்சி ட்ரிகர் ஆகுதுன்றதை பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து ரெண்டு ஃபேக்டர் இருக்கு. ஒன்று வந்து ஹார்மோனல் ரெகுலேஷன், இன்னொன்று வந்து நியூரல் ரெகுலேஷன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம், டைஜஷனும் ஆயிடுச்சு. டைஜஷன் ஆயிட்ட பிறகு ஸ்டொமக் எம்டி ஆயிடுச்சு. எம்டி ஆனவொடனே ஒரு சிக்னல் வந்து பிரெயினுக்கு போகும். அந்த சிக்னல் பிரெயினுக்கு போன உடனே பிரெயின் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு மொட்டிலின் ஒரு ஹார்மோன் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன்ல வந்து அது வந்து செக்ரேட் ஆகிறதுக்கு இது பண்ணிவிடும். அந்த மொட்டிலின்ற ஹார்மோன் செக்ரேட் ஆனவன தான் வந்து எம்எம்சின்றதே வந்து ட்ரிகர் ஆகும். அதுக்கப்புறம் என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டம்னால இது வந்து கண்ட்ரோல் செய்யப்படுது. என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டம்னா அந்த குடல் நரம்பு மண்டலம், இதால வந்து இது வந்து எம்எம்சி வந்து கண்ட்ரோல் செய்யப்படுது. when MMC is triggered. ஓகே, ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோன்னா ஒரு 2 to 3 hours டைம் டைஜஷன் ஆகிறதுக்கு. நம்ம ஃபுட்டு டைஜஷன் ஆகிட்ட பிறகு எம்எம்சி வந்து ட்ரிகர் ஆகிடும். ஓகே, ட்ரிகர் அதாவது எம்எம்சி நம்ம லாஸ்ட் டைம் எப்படி பார்த்தோம், 90 minutesலேருந்து 120 minutes ஆகும் அந்த வேவ் வந்து நடக்கிறது, அந்த கன்ட்ராக்ஷன் நடக்கிறது. அதே மாதிரி தான் லஞ்சுக்கும், அதே மாதிரி தான் டின்னருக்கும். நம்ம டின்னர் முடிச்ச பிறகு 2 to 3 hours டைஜஷன், டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன். ஒரு சிலருக்கு வந்து 2 hours டைஜஷன் ஆகிடலாம், ஒரு சிலருக்கு 3 hours. டிபெண்ட் ஆன் த மெட்டபாலிசம் ரேட். அவங்களுக்கு அவங்கவுங்க மெட்டபாலிசம் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டைஜஷன் நடக்கும். ஸோ டைஜஷன் ஆகிட்ட பிறகு தான் எம்எம்சியே ட்ரிகர் ஆகும். டைஜஷன் ஆகிறதுக்கு முன்னாடி எம்எம்சி ட்ரிகர் ஆகுது. ஹவு டு சப்போர்ட் ஹெல்தி எம்எம்சி ஃபங்க்ஷன். நம்ம உடம்புல ஹெல்த்தியான எம்எம்சி ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஃபாஸ்டிங் இன்டர்வல். allow 4 to 5 hours between meals to let MMC activate. கண்டிப்பாக 4 to 5 hours நம்ம வந்து ஒரு மினி ஃபாஸ்டிங் மாதிரி பண்ணால் மட்டும்தான் எம்எம்சி ஆக்டிவேட் ஆகும். இன் பிட்வீன் ஒரு டீ காஃபி, நம்ம வேற ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே சாப்பிட்ருக்க கூடாது. எது சாப்பிட்டாலுமே எம்எம்சி வந்து ட்ரிகரே ஆகாது. ஸோ நம்ம தான் நம்மளுடைய பாடியில் எம்எம்சி ஃபங்க்ஷன் ப்ராப்பராக நடக்க சப்போர்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் டயட்ரி சேஞ்சஸ். சில டயட்ரி சேஞ்சஸ் பண்ணுறதுனால எம்எம்சி வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். ஹை ஃபைபர் லோ கார்போஹைட்ரேட்ஸ் டயட் எடுக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் எம்எம்சி ஃபங்க்ஷனுக்கு. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், முக்கியமாக ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி, டிப்ரெஷன் இந்த மாதிரி ஏதாவது நம்மளுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எம்எம்சி ட்ரிகர் ஆகாது. ஸோ இதெல்லாம் இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கிறது நல்லது. அவாய்ட் ஃப்ரீக்வெண்ட் ஸ்நாக்கிங். மேலே பார்த்த மாதிரி எந்த ஒரு ஸ்நாக்ஸுமே நம்ம சாப்பிட்ருக்க கூடாது. சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக எம்எம்சி ட்ரிகர் ஆகாது. நம்ம உடம்ப ப்ராப்பராக பார்த்துக்கிட்டா மட்டும்தான் எம்எம்சி வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இன் பிட்வீன் இந்த கேப்பில் நம்ம எதுவுமே சாப்பிட்ருக்க கூடாது. இதுதான் நம்ம உடம்புக்கு நம்ம பண்ணக்கூடிய பெரிய சப்போர்ட். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்எம்சி. டிஸ்கம்ஃபர்ட் டியூரிங் ஃபாஸ்டிங். நம்ம பார்த்தோம்ல, இந்த தேர்ட் வேவ் இருக்கிறதுல தேர்ட் வேவ் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வேவ். இந்த தேர்ட் வேவ் நடக்கிறதுனால சில பேருக்கு வந்து அங்கர் பேங்க்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்கர் பேங்க்ஸ்னா சார்ட் ஆஃப் ஸ்டொமக் பெயின் இருக்கும். இது கூட ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபாஸ்டிங் ஃபார் லாங்கர் பீரியட்ஸ், அவங்க கொஞ்சம் அதிகமாக ஃபாஸ்டிங் இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த அங்கர் பேங்க்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்புறம் நியூட்ரியன் டிஃபிஷியன்சி இன் ப்ரோலாங்கர் ஃபாஸ்டிங். அதே மாதிரி ரொம்ப நேரம் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எம்எம்சின்றது கண்ணாப்பின்னான்னு ட்ரிகர் ஆகிடும். அது ட்ரிகர் ஆச்சுன்னா ஊட்டச்சத்து குறைபாடு வந்துடும். இது அதாவது நியூட்ரியன் டிஃபிஷியன்சின்னு சொல்றாங்க. ஸோ இது கூட ரெகுலராக அவங்க ஃபுட்டு சாப்பிடாதனால தான் வந்து
அதாவது கரெக்டாக சாப்பிடாதனால ரொம்ப லாங் பீரியட் ஆஃப் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால இந்த நியூட்ரியன் டிஃபிஷியன்சிஸ் வரும். Best time to have our meals. Okay, breakfast 8 a.m. to 9 a.m., lunch 1 p.m. to 2 p.m. and dinner 6 p.m. to 7 p.m. It's better to have our dinner before 6 p.m. ஏன்னா சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடி டின்னர் சாப்பிட்றது நல்லது. ஸோ நிறைய ரீல்ஸ்லாம் நான் நிறைய பேர் டாக்டர்ஸ்லாம் சொல்லி பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நைட் டைமில் வந்து நீங்கள் டின்னர் சாப்பிட்டு ஒரு 3 hours முன்னாடி 3 hours முன்னாடி டின்னர் முடிச்சுட்டு நீங்கள் போய் பெட்டில் போய் படுக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து டைஜஷன் வந்து சீக்கிரமாக தூங்குறதுக்கு முன்னாடி டைஜஷன் நடந்துடும். டியூரிங் ஸ்லீப் டைம் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுடைய பாடி நம்ம மசில்ஸ் எல்லாம் ரிப்பேர் ஆகும். இப்போ ஜிம்முக்கு போகிறவங்களா இருக்கட்டும், ஜிம்முக்கு போவாங்க, ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவாங்க, பாடியில் மசில்ஸ்லாம் டேர் ஆகும். மசில் டேர் ஆகாம எப்போ ரெக்கர் ஆகும்னு நினைக்கிறீங்க? டியூரிங் நைட் டைமில் நீங்கள் தூங்கும் போது தான் நடக்கும். அதுவும் ரெஸ்ட் எடுக்கிற டைமில் தான் நடக்கும். ஸோ ரெஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் 6 p.m. முன்னாடி டின்னரை முடிச்சிட்டிங்கன்னா 3 hours நம்ம டைஜஷன் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம தூங்கும் போது நம்மளுக்கு ப்ராப்பரான ஸ்லீப் கிடைக்கும். ஸோ நம்மளோட ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. Finally, we came to conclusion, MMC key to gut health. ஆமாங்க, MMC வந்து நம்மளோட gut health கிளீனாக வச்சுக்கிறதும் சரி, ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இந்த கன்க்ளூஷனில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த எம்என்சி ட்ரிகர் ஆகிறதுனால நம்மளுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த 4 to 5 hours வந்து நம்ம எதுவுமே சாப்பிடாம இருக்க போகிறோம், சும்மா இருக்க போகிறோம். இந்த 4 to 5 hoursன்றது 3 வாட்டி இருக்க போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோன்னா இருப்போம், அகைன் லஞ்ச் சாப்பிட்டோன்னா இருப்போம், டின்னர் சாப்பிட்டோன்னா இருப்போம், நைட் ஃபுல்லாக எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த கேப் விடுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிட்றது இல்லை. நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடாம இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்? நம்மளோட கேலரி இன்டேக் வந்து கம்மியாகும். ஸோ நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நான் சொன்ன கண்டிப்பாக 100% அவரோட ஹெல்த்தில் சேஞ்சஸ் பார்க்கலாம். அவங்க பண்ணுற எல்லாரும் முக்கால்வாசி பேர் பண்ணுற சில தப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எம்என்சியை ட்ரிகர் பண்ணாமல் விடுறது தான். எம்என்சி ட்ரிகர் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு நம்ம சாப்பிட்ற ஃபுட் வந்து ப்ராப்பராக அதோட நியூட்ரிஷன் வந்து அப்சர்வ் ஆகும். எம்என்சி வந்து நடக்க தான் வந்து நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ்லாம் ரிமூவ் ஆகும். ஸோ ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சாரி, ரொம்ப லென்த்தியாக இந்த வீடியோவை கொண்டு போயிட்டேன். ஸோ ப்ளீஸ் என்ன சொல்கிறது, கொஞ்சம் லேக் ஆச்சு, ரொம்ப ஸ்லோவாக எடுத்துருந்தா நம்ம மன்னிச்சிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஏதாவது உங்களுடைய கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா, ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா ப்ளீஸ் டூ ஷேர் இன் த கமெண்ட் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ. இந்த வீடியோஸ் வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் ஆனால் இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 6 months எடுத்துச்சு. ஏன்னா இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ. அதுவும் வந்து என்னுடைய நியூ இயர் ரெசல்யூஷனாக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் செப்டம்பர் மாதம் வந்தாச்சு. இந்த இயரே முடிய போகுது. இப்போ தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ நான் மேக் பண்ணேன். ஸோ மெனி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி வந்திருக்கேன். பட் ஆனால் ஒரு லாஸ்ட் 2 months இந்த ஒரு சிங்கிள் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு ஏதோ பண்ணி முடிச்சிருக்கேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்புறம் முக்கியமாக நான் ஏன் இந்த தேதியில் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்னுடைய பர்த்டே. இன்கேஸ் யாராவது இன்னைக்கு செப்டம்பர் 28, 2024 அன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் வந்து கமெண்ட்ல போட்டு விடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ யூனிவர்ஸ்.